ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அரஞ்சவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். அமாவாசை நாளில் நாம செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி கெட்ட சக்தியை ஓட ஓட விரட்டி அடிக்க ஒரு டம்ளர் தண்ணீரும் ஒரு தீபமும் போதும். இரவு தூங்கும் முன் இதை செய்யுங்கள். லக்ஷ்மி கடாட்சம் பெருகும், செல்வம் பெருகும். இனிமேல் கெட்ட எண்ணத்துடன் உங்களை யாருமே நெருங்க முடியாது. ஒரு மனிதனை பாடாய்படுத்தி ஒன்றில்லாம செய்யக்கூடிய சக்திகள்ல இந்த கண் திருஷ்டி தீய சக்திகளுக்கு எப்போதுமே பவர் அதிகம்தான். ஒரு மனிதனுக்கு வியாதி அவர் நிலை குலைந்து போவதற்கு கூட சில மாதங்கள் எடுத்துக்கும், இல்லைன்னா சில காலங்கள் ஆகும். ஆனா தீய சக்திகளும் கண் திருஷ்டிகளும் நம்மள பிடிச்சிருச்சு அப்படின்னா அதிலிருந்து நாம வெளியில வர்றதுக்குள்ள நாம ஒண்ணுமே இல்லாம ஆகி போயிடுவோம். அத்தகைய தீய சக்திகளையும் கண் திருஷ்டிகளையும் விரட்டி அடிக்கத்தான் நம்முடைய முன்னோர்கள் சில எளிய வழிமுறைகளை பின்பற்றி வந்தாங்க. இதனாலதான் அந்த காலத்திலிருந்து திருஷ்டி சுத்தி கழிக்கிறது, வீட்டை சுத்தி எப்போதுமே நேர்மறை எண்ணங்கள் இருக்கிறபடியான காரியங்களை செய்வது அப்படின்னு பார்த்து பார்த்து செய்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இதையெல்லாம் செய்யறதுக்கு பெரும்பாலானவுக்கு பார்த்தீங்கன்னா நேரம் இருக்கிறது கிடையாது. இதனாலதான் பல பேருமே பலவிதமான சிக்கல்ல சிக்கி என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம திணறிக்கிட்டு இருக்காங்க. அப்படியானவங்க இங்க சொல்லக்கூடிய இந்த 2 எளிய பரிகாரத்தை குறிப்பிட்டு அமாவாசை நாட்கள் வரக்கூடிய நாட்கள்ல செய்தாலே போதும், உடனே அதற்கான பலனை பெற முடியும். அப்படி அமாவாசை நாள்ல நாம என்ன பரிகாரங்கள் செய்யணும், எப்படி செய்ய வேண்டும், அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இன்னைக்கான பதிவுல சொல்லியிருக்கேன். அதனால பதிவை முழுவதுமா பாருங்க, அப்பதான் முழு தகவலையும் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க பதிவுக்குள்ள படலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சு ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் குலதெய்வமே போற்றி போற்றி அப்படின்னு ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் வெளியேறதுக்காக நாம செய்ய வேண்டிய முதல் பரிகாரம், தீய சக்திகள் வெளியேறதுக்காக நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு எத்தனை பலன் இருக்கோ அதே மாதிரிதான் அதை செய்யக்கூடிய நாட்களுக்கும் பலன் அதிகம் இருக்கு. சில பரிகாரங்களை நாம அதற்குரிய நாள்ல செய்யறப்போ நிச்சயமாக அதனுடைய பலன் இரட்டிப்பாக உடனே நமக்கு கிடைக்கும். அப்படி ஒரு நாள் தான் அமாவாசை நாள். அமாவாசை அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகப்படியான பலனை கொடுக்கக்கூடிய நாள். அதிலும் கார்த்திகை மாத அமாவாசை, தை அமாவாசை, இந்த ஒரு பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த ஒரு குறிப்பிட்ட அமாவாசை நாளில் தான் செய்யணும்னு கிடையாது. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அனைத்து அமாவாசை திதிகளிலுமே இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சுக்கலாம். பொதுவா அமாவாசை நாளில் செய்வது அப்படின்றது நமக்கு அமோகமான பலனை கொடுக்கும். அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தோட அமாவாசை, அதுவும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அமாவாசை. அதனால இந்த அமாவாசையில இந்த பரிகாரத்தை தொடங்கி செய்யறது நமக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். இன்று இரவே இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. பரிகாரம் செய்ததுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கிறீங்க. இந்த டம்ளர் கண்ணாடி டம்ளரா இருந்தா மிக மிக நல்லது. அது இல்லைட்டினாலும் பரவாயில்லை, உங்ககிட்ட என்ன டம்ளர் இருக்கோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் அமாவாசை அன்று இரவு அனைவருமே உணவு முடித்து உறங்குனதுக்கு அப்புறம் தான் செய்யணும். நீங்க எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த டம்ளர்ல சுத்தமான தண்ணீர் ஊத்தி வச்சுக்கிறீங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கலந்துக்கணும். இந்த மஞ்சளை தண்ணீரோடு நல்லா கலந்துட்டு இந்த டம்ளரை அப்படியே கொண்டு போய் உங்க வீட்டோட வரவேற்பறை, அதாவது ஹால் இருக்குல்ல, ஹாலோட வடகிழக்கு மூலையில இந்த தண்ணீரை வச்சுட்டு நீங்களும் தூங்க போயிடுங்க. மறுநாள் காலை அனைவருமே விழிக்கிறதுக்கு முன்பா எழுந்து இந்த தண்ணீரை கால்படாத இடத்துல கொண்டு போய் ஊத்திடணும். இவ்வளவுதாங்க இந்த முதல் பரிகாரம். இந்த பரிகாரத்தை செய்யறப்போ வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள், எதிர்மறை ஆற்றல்கள், உங்களை பின்தொடர்ந்து இருக்கக்கூடிய கண் திருஷ்டி, இது அனைத்துமே நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த டம்ளர் வச்சதுக்கு அப்புறமா வரவேற்பறையில தூங்கலாமா அப்படின்ற சந்தேகம் வேண்டாம். நீங்க ஹால்ல தூங்கினாலும் எந்த ஒரு தவறும் கிடையாது. முன்பெல்லாம் வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி நாட்கள்ல வீட்டுல மஞ்சள் தண்ணீர் தெளிக்கிறத ஒரு பழக்கமா வச்சிருப்பாங்க. இது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அது போன்ற தாந்திரிக பரிகாரம் தான் இதுவும். இந்த பரிகாரத்தை மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையில செய்யலாம். நம்பிக்கையோடு செய்து பாருங்க, நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும். நம்மை பிடித்திருக்கக்கூடிய தீய சக்திகள், கண் திருஷ்டி, இது அனைத்துமே நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
அடுத்ததா இப்போ நம்ம வீட்டில் தொடர்ந்து நிறைய கெட்ட விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்குது, அதே மாதிரி சுபகாரியம் நடக்கிறதுக்கான தடைகளும் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த அமாவாசை நாளில் நம்ம வீட்டு நிலைவாசலில் நாம் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு வந்து செய்யணும். அது என்ன தீபம், எப்படி ஏற்ற வேண்டும், எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும், அதுதான் இந்த 2வது பரிகாரம். இந்த பரிகாரத்தையும் முழுவதுமாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த அமாவாசை நாள் அன்னைக்கு தொடங்கி ஒவ்வொரு அமாவாசை திதியிலும் செய்து பாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். மனிதனுக்கு அப்பாற்பட்ட சக்திகள் இந்த பிரபஞ்சத்துல இருக்கதா வந்து செய்து, அது மனிதனுக்கு நல்லது செய்தா அதை நல்ல சக்தி அப்படின்னும், கெடுதல் செய்தா அதை தீய சக்தி அப்படின்னு வந்து சொல்றோம். ஒரு மனிதன் முன்னேறக்கூடாது அப்படின்னும், அவன் வாழ்வில் பல பிரச்சனைகளை சந்திக்கணும் அப்படின்னு மற்றொரு மனிதனால் செய்யக்கூடிய செயல்களையே நாம எதிர்மறை ஆற்றல் அப்படின்னு வந்து சொல்றோம். கெடுதலை செய்யக்கூடிய துர்சக்திகள் நம்ம வீட்டில் இருக்குதா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம சாதாரணமா சந்திக்கக்கூடிய சில செயல்கள் வந்துட்டு இருக்கு. அந்த செயல்கள் வந்து என்னென்ன அப்படின்னு அதை இருக்குது அப்படின்னா அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்றதையும் நாம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல ராகு திசை வந்து நடந்தாலோ இல்லைன்னா ராகுவோட ஆதிக்கம் அதிகமா இருந்தாலோ அவங்களுக்கு மிக எளிதில் தீய சக்திகளால பாதிப்பு வந்து வந்துடும். அது மட்டும் இல்லாம வீட்டோட வடகிழக்கு மூலையில விரிசல் இருக்குது அப்படின்னா இதுவுமே ஒரு அறிகுறி தான். இது மட்டும் இல்லாம வீட்டோட சுவர்ல கிறுக்கல் இருக்கிறதும் ஒரு அறிகுறி தான். அடிக்கடி வீட்டில் வந்து கிளாஸ் ஐட்டம்லாம் வந்து உடைஞ்சு போகிறது, மற்ற பொருள்கள் வந்து உடைஞ்சு போகிறது, இதுவும் ஒரு அறிகுறியாக வந்து சொல்லப்படுது. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அடிக்கடி எலக்ட்ரானிக் பொருட்கள் வந்து பாதிக்கப்படுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிகுறியாக வந்து சொல்லுது. அதே போல் வீட்டில் யாராவது அடிக்கடி வலிக்கு விழுந்து அடிபடுவதும் ஒரு அறிகுறி தான். அதாவது தீய சக்தியோட தாக்கம் நம்ம வீட்டில் இருக்கிறதா தான் அர்த்தமாக வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டை என்னதான் வந்து சுத்தம் பண்ணாலும் கொஞ்ச நேரத்திலேயே வீடு வந்து அசுத்தம் ஆயிடுது அப்படின்னாலும் வீட்டுக்குள்ள வவ்வால் வந்தாலும் தீய சக்திகள் இருக்கிறதா அர்த்தம் வந்து நாம வந்து எடுத்துக்கலாம். இப்படிப்பட்ட தீய சக்திகள் நம்ம பாதிக்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்ம வீட்டுக்கு வந்து வண்ணம் பூசணும், அதாவது பெயிண்ட் அடிக்கணும். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு பொங்கலுக்குமே, அதாவது பொங்கல் வர்றதுக்கு முன்னாடி வீட்டை வந்து சுத்தம் பண்ணி அதுக்கு வந்து சுண்ணாம்பு அடிப்பாங்க, வண்ணம்லாம் வந்து தீட்டுவாங்க. அந்த மாதிரி வண்ணம் பூசுறப்போ மஞ்சள் நிறத்தை உபயோகப்படுத்தினா அது வீட்டுக்குள்ள எந்தவித தீய சக்தியையும் அண்ட விடாது. ஏன் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறம் குரு பகவானுக்குரிய நிறமாக இருக்கிறது தான் வந்து காரணம். நாம எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அந்த தெய்வத்தை முழு மனதோடு வந்து வணங்கணும். அது மட்டுமல்லாம அந்த தெய்வத்துக்குரிய சின்னங்களை நம்ம வீட்டோட நிலைவாசல்ல வரைந்து அதற்கும் நாம பூஜைகள் வந்து பண்ணணும். தினமுமே வீட்டில் காலையும் மாலையும் தீபம் ஏற்றி வைத்து கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்தாலே நம்மள எந்த தீய சக்தியும் வந்து அணுகாது, நம்ம வீட்டுக்குள்ளேயும் எந்த தீய சக்தியும் வந்து நுழையாது. அம்மனுக்கு அபிஷேகம் செய்த தீர்த்தத்தை கோவில்ல போய் வாங்கி வந்து நம்ம வீட்டில் அவ்வப்போது அந்த தீர்த்தத்தை வந்து தெளிச்சு விட்டாலும் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் வீட்டை விட்டு வெளியில போயிடும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமையில மாட்டோட கோமியத்தை வாங்கி வீட்டில் வந்து நம்ம வந்து தெளித்தாலும் தீய சக்திகள் வெளியேறி மகாலட்சுமி தாயாருடைய கடாட்சம் நம்ம வீட்டில் வந்து நிறைந்திருக்கும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல வெண்கடுகை உபயோகப்படுத்தி நாம சாம்பிராணி தூபம் போடுவது கெட்ட சக்திகளை நம்ம வீட்டிலிருந்து வெளியில விரட்டி அடிச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போ தீய சக்தி வந்துருச்சு, இதுல இருந்து மீள்றதுக்கு நாம ஒரு விளக்கு வந்து ஏத்தணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, அது எப்படி ஏத்தணும்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். வீட்டோட தலைவாசலுக்கு முன்பா, அதாவது வீட்டுக்கு வெளியில ஒரு அகல் விளக்குல வேப்ப எண்ணெய் ஊற்றி அதுல மஞ்சள் வண்ண திரி போட்டு, மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய திரி இருக்குல்ல, அந்த திரி போட்டு நாம வந்து விளக்கு வந்து ஏத்தணும். இப்ப மஞ்சள் நிறத்துல நமக்கு திரி கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல வெள்ளை திரியை வந்து மஞ்சள் பொடியில நல்லா நனைச்சிட்டு அதை காய வச்சு நீங்க அந்த திரியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விளக்கை பொறுத்த வரைக்கும் நாம பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல மட்டும்தான் இந்த வேப்பெண்ணெய் தீபம் வந்து நம்ம வீட்டில் வந்து ஏற்றணும், மற்ற நாட்களில் வந்து ஏற்றக்கூடாது. குறிப்பிட்டு இந்த தீய சக்திகளை விரட்டி அடிக்கிறதுக்காக செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்றதுனால அமாவாசை நாளில் செய்வது மிக மிக சிறப்பான பலனை நமக்கு வந்து கொடுக்கும். இந்த விளக்கை நாம காலையிலையும் ஏற்றலாம், மாலை நேரத்தில் வந்து ஏற்றலாம், 2 வேளையும் ஏற்றது வந்து சிறப்பு. அமாவாசை அப்படின்றதுனால நம்ம இரவு நேரத்தில் ஏற்றுவது இன்னும் சிறப்பான பலன்கள் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி செய்யறது மூலமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் வந்து வெளியில விரட்டப்பட்டு நல்ல சக்திகள் நம்ம வீட்டை தேடி வரும். குலதெய்வமும் நம்ம வீட்டில் வாசம் செய்ய தொடங்கும். ஏன்னா நிறைய எதிர்மறையாற்றல் இருக்கக்கூடிய வீட்டில் குலதெய்வம் வந்துட்டு இருக்காது அப்படின்ற ஒரு கருத்தும் வந்துட்டு இருக்கு. அதனால முதல்ல நாம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலையும் தீய சக்திகளையும் வெளியில விரட்டுறதுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன பரிகாரங்களை வந்து செய்தோம்னாவே நமக்கு வீட்டுக்கு மகாலட்சுமி தாயாருடைய கடாட்சமும் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதமும் எப்போதும் நிறைந்திருக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்பட்டிருக்கு. இங்க குறிப்பிட்ட இந்த சின்ன 2 எளிய பரிகாரங்களை இந்த அமாவாசை திதியில வந்து தொடங்கி வரக்கூடிய ஒவ்வொரு அமாவாசையும் செய்து பாருங்க. ஒரு 3 மாதத்துல உங்க வீட்டுல நல்ல மாற்றங்கள் வந்துட்டு இருக்கும். உங்களுக்குமே நிறைய மாற்றங்கள்
மாற்றங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், மற்றவர்களும் பார்த்து பயன்பெறுவார்கள். இன்னைக்கான பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.